ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் நீட் தேர்வு குறித்து இன்று காரசார விவாதம் நடத்தப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே நேருக்கு நேர் வாதமும் நடைபெற்றது. நீட்டை ரத்து செய்ததால் தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுக சொல்லுமா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்ப, திமுக மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்த போதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். முதலமைச்சர் சொல்லிட்டு கேட்டுட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு இவர்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம். ஆனால் முடியவில்லை. நீதிமன்றம் சென்று விட்டது. அதனால் இந்த நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்திக் கொண்டே இருந்தோம், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு. ஆனால் கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தது அதிமுக. அது மட்டுமல்ல, தேர்தல் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு? நாங்க இந்தியா கூட்டணி அங்கம் வச்சிருந்தோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யும் சொல்றாரு. இதை ஏன் முதல்ல 2010 கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யல? அப்ப ரத்து செஞ்சிருக்கலாம்ல. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, கூட்டாட்சி தான் இருந்தது. அப்ப ரத்து செஞ்சிருந்தா இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.